டே 65ல இன்டர்வியூக்கு வாய்ப்பு கிடையாது. மழை வருதுன்னு சொல்லிட்டு எங்க அம்மா துணி காய போட்டு நம்ம ஸ்பாட் ஆக்கியூபை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எழுததோ லேட். சரி லஞ்ச் சாப்பிடுவோமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்ல கிச்சனுக்குள்ள போனா எங்க அம்மா வண்டியா முறுக்கு சுட்டு வச்சிருக்காங்க. அது வேற செம்ம டேஸ்டா இருக்கும், கண்ணுக்கு உறுத்துன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு தெரியாத மாதிரி எடுத்து ஒளிச்சு வச்சுட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 3 முழு முட்டை, புரோட்டீன் மட்டும் தான் நம்ம குக்கிங், கார்ப்ஸும் ஃபைபரும் அம்மாவே பாத்துப்பாங்க. என் வீடியோ பாக்குறவங்கள 90% சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிருக்கீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்களும் அந்த 1%ல ஜாயின் ஆயிடுங்க. எனக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அப்புறம் இன்னைக்கு கூட சப்ளிமெண்ட்ஸ்ல அஸ்வகந்தாவும் மல்டிவிட்டமினும் காலி ஆயிடுச்சு. நான் வாங்குற சிக்கன் ஃப்ரிட்ஜ்ல இருந்தா எடுத்து கொடுப்பான். ஜில்லுன்னு இருக்கிறதுனால இந்த குட்டி கொஞ்சம் அது ஐஸ்கிரீம் நினைச்சு கேட்டுட்டு இருக்கான். லஞ்சை முடிச்சுட்டு ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு ஒரு காஃபியை போட்டு ஜிம்முக்கு கிளம்பலாம்னு இருக்கும்போது அம்மா ஒரு வேலை வச்சுட்டாங்க. எங்க அம்மா சும்மா தான் இருப்பாங்க. நான் ஜிம்முக்கு பேக் எடுத்து மாட்டினது ஒரு வேலையோட வந்து நிப்பாங்க. சரி பெட்ரோல் போட்டு ஜிம்முக்கு போன்னு பார்த்தா பங்குக்கு போறதுக்குள்ள மொடாக்குடி சைடு வாங்கிட்டான். அப்புறம் ஏற பையனோட ஹெல்ப்பால பெட்ரோல ஃபில் பண்ணிட்டு ஜிம்முக்கு போயிட்டேன். இன்னைக்கு ஒரு தொடக்கரி நாள். தொடக்கரிக்கு தேவையான ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் போட்டு முடிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஸ்குவாட்ஸ் போட்டுட்டு அடுத்து வெயிட்டட் ஸ்குவாட்ஸ்க்கு போயிட்டேன். இந்த மாதிரி டீப்பா பண்ணனால ப்ரீ ஒர்க் அவுட்ல வந்து தொண்டையிலே நிச்சிக்கிச்சு. அடுத்து ஹாம்ஸ்ட்ரிங்கான ஒர்க் அவுட். ஃபர்ஸ்ட் செட்ல ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன், அடுத்து ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் மோஷன்ல போட்டு அங்கிருந்து போனை வந்து எடுக்கிறதுக்குள்ள பேஸ்மெண்ட்லாம் டக டகன்னு ஆடுது. அப்புறம் ஒரு சார்ஜர் ப்ரொடெக்டர் வாங்கியிருந்தேன். இந்த தட்டில் இருக்கிறதெல்லாம் ரோல் பண்ணி டின்னருக்கு சாப்பிட்டு தூங்க போயிட்டேன்.